என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி கொஞ்சம் லஞ்சமா. அதுக்கு பிறகு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பிடிச்சி இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் எனக்கு எதிர்த்து ஓட்டு போட்டார். என் கண் முன்னே பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரவென்றும் பகலென்றும் பாராம ஊர் ஊரா ரத்தத்தை விரைவியா சிந்தி தனக்கு ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாம அம்மா தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து அண்ணா திமுக ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சிக்கு துரோகம் விளைவித்து எட்டப்பரா இருந்து ஒருவர் எதிரிலோடு சேர்ந்து நமக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை கூட நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, வேண்டாம் ஒன்னா இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒன்னா இணைத்து இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு கொடுத்தோம். துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தா கொடுத்தோம். அற்புதமான இலாக்கா கொடுத்தோம். அதற்கு பிறகு எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சாங்க. நாடா 2021 சட்டமன்ற பொது தேர்தல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய ஆட்சி அமைப்பதற்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. தென் மாவட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுக பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. காட்டிட்டாங்கல்ல. பூனைக்குட்டி வெளியில் வந்துடுது. பூனைக்குட்டி உண்மையான முகம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறார்? கேவலம் இல்ல, ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்து தலைமை தாங்கி இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து இவருக்கு அடையாளத்தை கொடுத்து முதலமைச்சர் என்ற அடையாளத்தை அம்மா கொடுத்து இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடையாளத்தை கொடுத்த பிறகு இது கூட இவ்வளவு பெரிய பதவி கொடுத்த பிறகு அந்த மனிதனுக்கு ஆசை அடங்கல. எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு? தீய சக்தி திமுக சேர்ந்துட்டான். அப்புறம் நாம அடிமையா அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமை, அமித்ஷா சொல்றதான் கேட்பார். உங்களுக்கு தான் அந்த புத்தி இருக்குது, எங்களுக்கு சுய புத்தி இருக்குது. வாய் அடக்கம் தேவை. நீங்க வாய் இருக்குது நாக்கு இருக்குன்னு எதையோ பேசுனா என்னுடைய நாக்கு வெவ்வேறு விதமா பேசும். நாங்க கூட்டணி வச்சா தப்பு, அவள் கூட்டணி வச்சா சரி. பாருங்க யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்காருல. ரெண்டு பேரும் மைக்க சரி பண்ணி எப்படி குள்ளா போடுறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் குள்ளா போட்டு ஆட்சி தக்க வச்ச திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? நியாயமா? எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசுறார். என்னை பத்தி தினம் அப்ப மகன் அப்புறம் சகோதரி கனிமொழி அம்மா ஏங்க இப்படி தாங்க பேசிட்டு இருக்காங்க. நாட்டை பத்தி பேசையா, என்னை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோன்னு பட்டியலிடுறேன். நீ திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க முதலமைச்சரான பிறகு இந்த நாட்டு மக்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாதுன்னு சொல்லுங்க. இருந்தா தானே சொல்றதுக்கு. பாருங்க இப்போ உதயநிதி சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடுமை. யாருக்கு? திரு மோடிக்கும். முரட்டு அடிமையா, முரட்டு அடிமையா. ஏய் உங்க தாத்தா சொல்லியிருக்காரு பாரு. எங்க நகரப்பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக கடன் வாங்கினா எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் குறைந்த வட்டியில் அவருக்கு வழங்கப்படும்.
மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம், இன்றைக்கு நகர பகுதியில் இருக்கின்ற மக்கள், ஏழை மக்கள், ஜாதி பாகுபாடு பாராம, மத பாகுபாடு பாராம, ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அரிதிரு மக்கள், அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அந்த குடும்பத்தாருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. அதிமுக ஆட்சி பண்ணவுடனே எப்படி மளிகை கடையில் அரிசி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அற்புதமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இப்பொழுது விலையில்லா அரிசி தான் ரேஷன் கடையில் வழங்குகிறோம். அதிமுக ஆட்சி வந்தவுடன் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல் பட்டப்படிப்பு படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை இருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல் முதியோர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும், 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இப்படி அதே போல் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் அற்புதமாக செயல்பட்டு வந்தது. ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அது பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அம்மா மினி கிளினிக்கை மூடியிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அம்மா உணவகம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் திட்டமிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்த காரணத்தினால அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த அம்மா உணவகத்துக்கு வழங்கப்படுகின்ற அந்த பொருள் தரமில்லாத கொடுக்குறாங்க. அதே போல் அதில் பணியாற்றிய பணியாளர்களை குறைச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா உணவகம் அற்புதமாக செயல்படும், ருசியான உணவு கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இருக்கும், நேரடி பார்வையிலே இருக்கும். அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது தவறி விழுந்து இறந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணியை அமைத்திருக்கிறது. மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்புள்ள கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழகத்தினுடைய வேட்பாளராக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் திரு வி சோமசுந்தரம் அவர்கள் நிறுத்தப்பட்டார். ஸ்ரீபெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திரு கே பழனி அவர்களை நிறுத்தப்பட்டுள்ளார். அந்த 2 பேர்களுக்கும் 2 கழக வேட்பாளருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், நெசவாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களியுங்கள். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் உத்தரமேர் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய கட்சியின் சார்பாக அவரை நிறுத்தப்பட்டுகின்றார். அவர் மகேஷ்குமார் அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்கள். கழக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம், கூட்டணி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். நம்முடைய 3 வேட்பாளர் வெற்றி பெற்று காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக கோட்டை அப்படி நிரூபிக்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு,
பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதனால இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க. வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் பாதிச்சு இறந்தாங்க. தமிழ்நாட்டில் தேவையான உதவிகளை செஞ்சு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சரோடு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டறிஞ்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்பொழுது தமிழ்நாட்டின் சார்பாக நான் தெளிவாக கருத்தை சொன்னேன். அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, மற்ற முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தினாங்க. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம், அதை பின்பற்றுங்கள், தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு சிறப்பான திறமையான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் அதிமுக அரசாங்கம்.